வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை உதவி செய்தவர்களை தூக்கி எறிந்துவிட்டு போயிருப்பார்கள். உங்கள் கையில காசு பணம் இருந்தப்போ, உங்களை தேடி வந்து அழுது உதவி கேட்டு நின்னப்போ, உங்களுடைய சொந்த தேவைகளை கூட சுருக்கிட்டு அவங்களுக்கு வாரி கொடுத்தவர்கள் தான் உங்க வாழ்க்கையில நீங்களாகவே இருப்பீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தாங்க இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு மனப்போராட்டம்னு வரும் பொழுது நீங்க யாருக்கு உங்களுடைய கையை வெட்டி உதவி செஞ்சீங்களோ அதே மனிதன் தான் இன்னைக்கு உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி கடந்து போயிருப்பான். அதை நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதுக்குள் அவ்வளவு சோகங்கள், அவ்வளவு கவலைகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நம்ம அந்த ஒரு மனிதனுக்கு என்னென்னலாமோ பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை விட்டுட்டு அவனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஏதெல்லாமோ பண்ணி கொடுத்தோம். ஆனா அவன் நம்மளை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மடிக்கானே அப்படின்னு நீங்க நினைத்த நாட்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்க போன் காலை கூட அட்டன் பண்ணாம உங்களை அவாய்ட் பண்ற நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உதவி செஞ்ச மனிதனை இப்படி நன்றி இல்லாம மறந்துட்டு போன அந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய மனசை சுக்குநூறா உடைச்சு போட்ட ஒரு அனுபவமாகவே இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் அப்படிங்கிற ஒரு மிக கொடூரமான கடினமான பாடத்தை இந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமேலாவது யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நன்மைகள் நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் நடக்க, மற்றொரு பக்கம் பணம் காரணமாக உங்களுடைய உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் உடைந்து போனது. மகரம் ராசி என்பர்களே, பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்குமே அது தேவையான ஒரு முக்கியமான, அது இல்லை என்றால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அனைவருமே தான் இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டும் இருப்போம். ஆனால் பணம் காரணமாக ஒரு உறவு பாதிக்கப்படும் பொழுது அந்த வலி மிகவும் ஆழமாகத்தான் இருக்கும். அது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன் தெரியுமா, அங்கு இழப்பது பணம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு நம்பிக்கையான உறவையும் நீங்க சேர்த்து தான் உங்க வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்படும். அந்த ஒரு பாதிப்பை நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது இந்த உறவுகள் இப்படி செய்து விட்டார்களே என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்ட தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் பணம் தொடர்பான ஒரு விஷயம் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்திருக்கும். நீங்க நம்பிய ஒருவர் பண விஷயத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்த அந்த அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கேள்விக்குறியாகவும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பணத்திற்காக ஒரு உறவில் ஏற்பட்ட மாற்றம் உங்களை மிகவும் பாதித்து மென்மேலும் அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. பணத்தை விட அந்த மனிதரின் நடத்தை தான் என்னை அதிகமாக காயப்படுத்தியது என்று நீங்கள் நினைத்த தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி என்பர்களே, நீங்கள் பொதுவாக பொறுப்புடன் செயல்படுபவர்கள் என்று அனைவராலுமே இதுவரைக்கும் கூறப்படுது. குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து முடிவு எடுப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இதுவரைக்குமே இருப்பீங்க. ஆனால் சில அனுபவங்கள் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். சனி பகவானின் தாக்கம் வாழ்க்கையில பொறுப்பு மற்றும் அனுபவத்தின் மூலம் முதிர்ச்சியை தரும் என்று அனைவராலையுமே இதுவரைக்கும் நம்பப்படுது. ஆனா நீங்க சந்தித்த அந்த சம்பவங்கள் இனிமே உங்களுடைய முடிவுகளை இன்னும் தெளிவாக மாற்றி கொடுக்கும். உறவுகளை நீங்கள் மதியுங்கள், ஆனால் பண விஷயங்களில் தெளிவான எல்லைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அது எவ்வளவு பழக்கமிக்க ஒரு நபராகவே இருந்தாலும் அந்த ஒரு நபரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய மன அமைதியும் உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பும் மிக முக்கியம் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நல்லது நடந்த உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான சில செயல்களும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் புதிய தொழில் தொடங்க சரியான திட்டமிடல் நல்ல ஒரு பலனை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். மகரம் ராசி என்பர்களே, உங்களுடைய மனதில்
நீண்ட நாட்களாக ஒரு சொந்த தொழில் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை எப்படியாவது தொடங்கிவிட வேண்டும். வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம மத்தவனுக்கு கீழே அடிமையாக உழைத்து விட்டோம். இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும். நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட உங்களுக்கென்ன ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னும் நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் முதலீடு, பணநிலை, எதிர்கால பயம் போன்ற காரணங்களால் அந்த எண்ணத்தை தள்ளி வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சரியான நேரம் எப்போது வரும் என்று காத்திருந்த ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள தெளிவானதாக மாறி சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் நல்ல அடித்தளம் அமையக்கூடிய சூழல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம் என்ற நம்பிக்கைகள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறக்கும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் அவசரமாக முடிவு எடுப்பவர்கள் கிடையாது. ஒரு விஷயத்தை முழுமையாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். அதுவே உங்களுடைய தொழில் விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமையும். குரு பகவான் வளர்ச்சி, விரிவாக்கம், புதிய வாய்ப்புகளை குறிக்கும் என்று ஜோதிடத்தில் அனைவராலுமே கூறப்படுது. அதனாலேயே புதிய முயற்சிகளுக்கு அறிவும் திட்டமும் சேரும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாக்கும். உங்களுடைய கனவு காண்பது மட்டும் போதாதுங்க, அதை திட்டமிட்டு செயல்படுத்தும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் அதனை நீங்கள் சரியான ஒரு நேரத்தில் பயன்படுத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்ததெல்லாம் முடியட்டும். இனிமே புதிய ஒரு காலமானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா கவனித்தும் பார்ப்பீங்க. மனசுக்குள்ள புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நாமளும் 4 பேருக்கு முதலாளியா வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற மகரம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் கிரீன் சிக்னல் காட்டியாச்சு. புதிய தொழில் தொடங்கவோ அல்லது உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்ட பிரமாண்டமான உயரத்திற்கு கொண்டு போகவோ இது மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய ராசிக்கு இயல்பாகவே எல்லாவற்றையும் நிதானமாக செய்யும் குணம் இருந்தாலும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்துடாதீங்க. முறையான திட்டமிடலோடும் தெளிவான பட்ஜெட்டோடும் நீங்க இறங்குனீங்கன்னா நீங்க தொடங்க போற அந்த புதிய தொழில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத மாபெரும் லாபத்தையும் அசுர வளர்ச்சியையும் மிக குறுகிய காலத்திலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள அள்ளி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்க வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.